என்ன ஒரே அமர்க்கலமா இருக்குது, நிசப்தமா ரசிக்கிறாங்களே. அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணும் கருத்துமா காவல் போக சொல்லிருக்காரு. அப்படியா? நம்ம எடுத்ததும் காவலுக்கு போனா அந்த காவல் சிறக்குமா? ஒரு ஆடல் பாடல் கூடல் ஊடல் அப்பெல்லாம் தான் காவல் சிறப்பா இருக்கும். அந்த இடம் தாங்குமா? வள்ளியம்மா வரத்துக்கு முன்னாடி என் மனசு உள்ளது உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். எப்படி சொல்லட்டும்? சொல்லுமா. தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே, தாலாட்டு பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே, தாலாட்டு பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. எப்பொழுதும் சொப்பனங்கள் முப்பொழுதும் என் கற்பனைகள் புல்வெளியில் முள்விரித்தாய், பெண்மனதை ஏன் பறித்தாய், நான் பாடும் காதல் பூவாளம் கண்ணாதோறும் கேட்கும் என் பாடல் வாசலினால் ஒரு தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நள்ளிரவில் நான் மெய்சிலிருக்க, என் மனதில் மெய்சிலிருக்க, பெண் மனதில் பிம்பங்களில் என் மனதில் சங்கமங்கள் காதல் காட்டில் காதல் ஓராடும் கண்ணா காதோடு கேட்கும் என்னாலும் வாசலி மண்ணா உன் பேர் ஆடல் தாலாட்டு பூங்காற்று நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே, தாலாட்டு பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. இப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இடத்தின் தலைவி வள்ளியம்மா வரணும். அந்த அம்மா வந்தாதான் இடத்துக்கு சிறப்பு உண்டாகும். அதற்கு முன்னதாக என் கணவர் வரணும். என் ஆசை காதலன் வீரத்தேவன் அவர் வருவாரா என்று வழியோரம் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன்.
வயக்காட்ட உழுது ஓட்டேன் வருஷம் ஃபுல்லா உழைச்சு பார்த்தேன் வயக்காட்ட உழுது போட்டு வருஷம் போட்டேன் வயக்காட்ட உழுது ஓட்டேன் வருஷம் ஃபுல்லா உழைச்சு பார்த்தேன் கால நேரம் பார்த்து மண்ணில் நெல்லு விளையல கால நேரம் பார்த்து மண்ணில் நெல்லு விளையல என் கஷ்டகாலம் தீர ஒரு வழியும் தெரியல என் கஷ்டகாலம் தீர ஒரு வழியும் தெரியல ஆடு மாடு வச்சிருந்து அதை மேய்க்க ஆளு வச்சேன் ஆடு மாடு வச்சிருந்து அதை மேய்க்க வச்சிருந்து ஆடு மாடு வச்சிருந்து அதை மேய்க்க ஆளு வச்சேன் ரோடு உரம் காட்டு கருவ மண்டிய போச்சு ரோடு உரம் காட்டு கருவ மண்டிய போச்சு பெச்சலுக்கு தரிசு இல்லாம அத்தனையும் விற்கவும் ஆச்சு பெச்சலுக்கு தரிசு இல்லாம அத்தனையும் விற்கவும் ஆச்சு ஆணு ஒண்ணு பொண்ணு பொண்ணு அழகான புள்ள ரெண்டு ஆணு ஒண்ணு அழகான புள்ள ரெண்டு ஆணு ஒண்ணு பொண்ணு பொண்ணு அழகான புள்ள ரெண்டு கஷ்டமெல்லாம் தீரும் முன்னும் படிக்கவே போட்டேன் கஷ்டமெல்லாம் தீரும் முன்னும் படிக்கவே போட்டேன் தின காட்டு கருவை வெட்டி வந்து சோறுமே போட்டேன் தின காட்டு கருவை வெட்டி வந்து சோறுமே போட்டேன் கிரிக்கெட்ட பார்த்து பார்த்து கிறுக்கு பைய வெத்த உள்ள கிரிக்கெட்ட பார்த்து பார்த்து கிறுக்கு பைய வெத்த உள்ள சரியா படிக்காமலே பெயிலா போயிட்டான் அவன் சரியா படிக்காமலே பெயிலா போயிட்டான் அதுக்கு சண்டை ஓட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அதுக்கு சண்டை ஓட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் போனாலும் போகிறான்னு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சே போனாலும் போறான்னு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு போனாலும் போகிறான்னு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன் காதல்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சது அது காதல்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சது இந்த காவாலி பைய கூட அது ஓடி போனது காவாலி பைய கூட அது ஓடி போனது அதுவும் போச்சா உள்ள ரெண்டு சரியில்லைன்னு பொண்டாட்டிய நம்பி இருந்தேன் உள்ள ரெண்டு சரியில்லைன்னு பொண்டாட்டிய எண்ணி இருந்தேன் உள்ள ரெண்டு சரியில்லைன்னு பொண்டாட்டிய நம்பி இருந்தேன் உள்ள போன வருத்தத்தில புலம்பி தவிக்கிறான் சரி உள்ள போன வருத்தத்தில புலம்பி தவிக்கிறான் என் பொழப்ப கெடுத்து வீட்டிலேயே அழுது புலம்புறா என் பொழப்ப கெடுத்து வீட்டிலேயே அழுது புலம்புறா சூப்பர் சூப்பர் அருமை இப்படி தத்துவமான பாட்டு தான் நிற்கும். ஆமாம் ஆளுமா டோல்மான்னா மாடு கீடு அத்துட்டு ஓடிடும். நான் கட்டி காத்து நான் வாழ்ந்த என் கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கிறா. நீங்கெல்லாம் பஸ்ஸில் வந்த ஆளுகளா இல்லை ஒத்தையில் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்களா? சரி ஐயா சேஜிபி இருக்காயா இருந்தா இவங்களை பூரா டோசர் பண்ணணுமே. புறாத்தி வலிச்சு இங்கே கொண்டு வந்து கொட்ட சொல்லுங்க. என் மணிக்கு 1200 தரேன். வாண்ணே வாயா வா உட்காரு எங்கண்ணா உட்காருண்ணே. அங்கண்ணா உட்காராத 1/2 அடி தள்ளி உட்கார். எச்சு தீட்டு போனதை போய் உட்காந்துருக்கு. கதைக்கு வரேன். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா வேலுச்சாமி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் என்கின்ற நம்பிராஜன். பரிசமுள்ள நாடகத்தில் இதைத்தான் சொல்ல முடியும். நம்பிராஜனை போய் அதுக்காக பால முடியும் முத்துகிருஷ்ணன் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன். எங்க அம்மா பெயர் நங்குன்னு விழுந்தேன். அது அப்பேன்
அதனால இதுக்கு பேர் நங்கே மோகினி. நங்குன்னு விழுந்ததுக்கு சிரிச்சான் பாரு அந்த தமிழன். மாடு சுத்து மாடு ஒரு அண்டா வாங்கிக்க நங்குன்றதுக்கு சிரிச்சான் பாரு அந்த அண்டா ஹைலைட் சிரிப்புக்காரன். 7 ஆம்பளை பிள்ளைய எங்க அப்பா எந்த வேலைக்கும் போகாம சொந்த வேலையை அதை பண்ணிருக்கேன். அதை தாங்க அடுப்பு குட்டி உழ வச்சு சாப்பிட்டுருக்கேன். 7 பிள்ளைய பத்து எங்க அப்பா 8வது பிள்ளை பிறக்க தவறு கிடைக்கல. சரி, ஆண்மை தன்மை மருந்துன்னு ஒருத்தன் கொடுத்துருக்கேன். எங்க அப்பா சாப்பிட்டு தெரியுது அது தாறு உருண்டேன்னு. இந்த நாய் யார் நாய்? போ ஓடிரு, உசுறு பச்சை தர்றேன் ஓடிரு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணு தெரியாம தான் என்னைய பார்த்துருக்காங்க. தங்கச்சி வள்ளிய காட்டு கூட்டு போச்சு சொன்னாரு எங்க அப்பா. சரி. அப்ப எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அப்பா, நீங்க கல்யாணம் பண்ணி எங்க ஆத்தாவை பண்ணி சித்திரவடுத்தி 7 பிள்ளைய பார்த்தீங்க. நான் ஒத்த பிள்ளை வைக்கிறது கூட வழி இல்லாம எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையப்பா. அழுகிறேன் ப்ரோ. எங்க அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. அந்த அழகு தேவதை, என் நத்தம் பலாப்பழம், என் மணப்பாறை முறுக்கு, என் கரூர் சமுக்காலம், என் மானாமதுரை மல்லிகைப்பூ, அப்படி இருக்கோ என் வருங்கால மனைவிக்காக எல்லாரும் பொண்டாட்டிக்காக இதயத்துல கோயில் கட்டுவோம்னு சொல்லுவாங்க. சரி. நான் சென்ட்ரிங் தான் போட்டிருக்கேன். பழக அடைச்ச காசு கூட கொடுக்கல இன்னும். இந்த சாமியினுடைய அருள் அந்த 18ஆம் படி அருளோடு என் பொண்டாட்டி வந்த நேரத்துக்கு இந்த ஊர்ல மழை அடிச்சு ஊத்தணும். அதோட பேமெண்ட்டை வாங்கிட்டு நான் போகணும். இருக்க கூட்டம் சுருங்குதப்பா, என்னால பொறுக்க முடியாதா? என் வருங்கால மனைவி பேர் என்ன தெரியுமாயா? என்ன பேரு? என்ன பேரு? அமுதவல்லி. ஆஹா, அருமையான பேரா இருக்கு. கண்ணே அமுதவல்லி. அது முகரை என்ன நம்ம பார்த்தது இல்ல. என் மனைவி பேரு அமுதவல்லியா? உண்மையான உங்க மனைவியோட என் பொண்டாட்டி அழகா வரணும். நீங்க அப்படியே வடக்குறன்னு உதயணும். கூப்பிட்டு விடு, கூப்பிட்டு விடு. நல்ல ஒத்தியம்பா. கண்ணே அமுதவல்லி. எங்க பாப்பா? வாடா வேம வாடா, மூர்த்தம் தவறிடாம வாடா. உன்னை இழுத்தாட்டி போட்டு தாலி கட்டணும். பாப்பா வெக்கப்படுதே அமுதவல்லி. என் பொண்டாட்டி அழகுல விழுந்து நான் நாடகத்துக்கெல்லாம் வரைய மாட்டேன். வந்துட்டியாடா அமுது? அமுது, மேடையில் முனி ஓட்டம் இருக்கோ? சொல்ல முடியாது. யாரும் என் கையை கிள்ளி விட்டு விட மாதிரி இருந்துச்சு. யாருங்கண்ணா? முனி ஓட்டமா இந்த முனியாண்டி மையம் ஓட்டமா? எடுக்கிறேன், தகட எடுக்கிறேன். அமுதவல்லி, இது என்ன விளையாட்டு? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல விளையாடுவோம். நீ வாடா, உன் முகரையை பார்க்கத்தாண்டா நான் தவம் கிடக்கேன். உன் மூஞ்சியை பார்த்துட்டு நான் இங்கே நீ இதான் சொல்லிட்டாங்கல்ல. கண்ணே, என்ன முண்டை நீர்மலைக்கு போறவன் போல மாதிரி வர்றான். ஆஹா, அவ கூந்தலே இவ்வளவு நீளமா இருக்குன்னா அவ சாந்தல். நல்லா இருக்கு, வண்டி ஓட்டுக்கு நல்லா. கண்ணே மச்சான், முகத்தை காமி. ஏன் பருவா? அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். ஏ ரசத்துக்காக, ஏ ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். வெக்கப்படுது இவ்வளவு இருக்கு. உன் முகத்தை காமிடா தங்கம். மல்லு வெட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு. மச்சான இறுக்கி போடுச்சு. எனக்கு வலி தாங்க முடியல. என்னத்தை திணிச்சிட்டு வந்த? என்னமோ குத்துது. கொட்டாச்சி, வா வா, உன் முகத்தை பாக்குறேன். நிறுத்திட்டியா? என்ன ஆச்சு? நான் பிழைக்கிறது கஷ்டம். அத்தான் ஆஹா, செருப்புட்டு அடிச்சு போய் தள்ளி போயிரு.
தள்ளி போயிரு, நான் ஒரே அரைஞ்சு மயிறு மேல. நான் எவ்வளவு பாசமா என்ன அத்தையா உன்னை பார்த்து புடுங்குனே? என்கிட்ட கோட்டு பாட்டில் பறக்கிறவன் போல மாதிரி திடுற நீ. என்ன இந்த பேர் வச்சவன் எவன்? அமுதவல்லின்னு சொன்னும் போதே நான் ஏமாந்துட்டேனடா. ஏன் அத்தான் அமிர்தமா இல்லையா? நானு செந்தட்டி மாதிரி இருக்க முகரையும் உன் மூஞ்சிய பார்த்துட்டு போனா எவனாவது ஒட்டு பீடி கொடுப்பானடி. நான் எவ்வளவு ஆசையா பாசமா வந்திருக்கேன். தம்பி மைசெட்டு போடுற தம்பி, ஒரு 220 ரூபா கொடுத்தது வச்சுக்கடா. ஆம்பளி பாருலாம் நான் அப்படி சமக்கேன். ஆனா என்ன நீ இருள் அடிச்சிருவ. உன் வீட்டுல காப்பி போட்டு இப்படி கொடுக்கும். என்னங்க அத்தமையனே? அத்தமேனா அத்தமையன் அத்தானே. ஆகா ஐயோ, என் அத்தானு நீதானே. உன் மூஞ்சிய பார்க்கும்போது இருதல முனி மாதிரியே இருக்கு. நட்ட பொத்தானுன்னா விடு. எவ்வளவு ஆசைபாசமா வருது. ஏன் நீ வச்சு புலங்குவேன் பார்ப்போம். சிச்சி இதை வச்சு நான் புலங்குறத. ஏன் மல்லிகை பூவே ஆஹா. மாமி மக பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. உன்னை சூப்பர் சிங்கருக்கு எடுப்பாங்க. என்னைய சூப்பர் சிங்கருக்கு, உன்னைய சூப்பர் சிங்கருக்கு. என் மனைவி உள்ள இருக்கா. நான் ஏற்கனவே ஒருத்திட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். உன்னை சப் சூட்டுக்கு வைக்கலாம் பார்த்தேன். நீ எந்த சூட்டுக்கு வர மாட்டாது. மரியாதை வீட்டை விட்டு. என் வாழ்க்கை போச்சு, என் குடும்பம் போச்சு, என் சொத்து போச்சு, என் சகம் போச்சு, என் புடுக்கு போச்சு, என் அடுக்கு போச்சு, என் அடுப்பு போச்சு, என் சரக்கு போச்சு, என் வீட்டு சாமா போச்சு. மாமா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. என்னன்னா குத்துக்கள் மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி எப்படி பண்ணு ஊரு உலகமே சொல்லும். அதை நிரூபிச்சதை எடுபட்ட பையில சாண்டைய நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் விடுமா? என்ன கொழுப்பு இருந்தா நீ என்ன சண்டைக்கு வந்தியா இல்ல வேற கேதம் கேட்க வந்தியா? ஏயா கேதம் கேட்கிற வீடு மாதிரி தான் ஆயிடுச்சு. நேத்து வந்த பொண்ணு காத்து கூடாது. நார முண்டா, தக்காளிக்கு முண்டா, ஒரு காசு முண்டா, லூசு முண்டா, கூட தண்ணி முண்டை. ஏண்டி எவ்வளவு அதப்பு முண்டா இருந்தா நீ எல்லாம் உனக்கு வேற ஆம்பளை கிடைக்கல. ஏன் புருஷனை போட்டுக்கிட்டு ஏறமா தக்காளத்தி சண்டை வேணாம். என்னடி என்ன போட்டுட்டு நொன்னாங்கற? ஊரு புருஷனை போட்டு கடக்க வேண்டியதானே. ஏன் புருஷன் தான் கிடைச்சானா உனக்கு? உனக்கு மரியாதையாவது இறக்கமாடாது. ஏண்டி நான் இருக்கல அத்தானு ஏன் புருஷனை போட்டுக்கிட்டு அறிவு கட்ட முண்டா அந்த வாயால முத்தம் வேற வாங்கிக்கிற பாரு. அந்த ஆளும் சொரிய கொடுத்த மாடு மாதிரி நிக்கிறான் பாரு. மச்சான் நான் உனக்கு பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுத்துக்கிட்டே. அது இருந்துல நீ கொடுக்க மொச்சு மொச்சுன்னு தானடா சொல்லுவாங்க. இல்ல நீ எல்லாம் என்ன என்னையும் பாரு இதையும் பாரு. இது என்னடி இது வேண கட்டியாது? முகரைய பாரு முகரைய மாதிரி எனக்கு இல்ல. அடி என்ன மாதிரி யாருக்குமே வராது. சங்கமே போட்டி போடுது என்கிட்ட. அறுத்து புரியா ஒட்ட புடிச்சு நான் கீழே நறுக்கி போடுவேன். என்ன ஏன் போட்டு முருக சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு புருஷன் ஊரு புருக்க வப்பாடி வச்சிரு தெரியுது. அமுதவல்லி சண்டை வேணாம். பாடாவு சரி பாரு. என்ன சண்டை வேணாம். வாயில வந்துடும். ஏண்டி ஒரு காசு முண்டை சக்காலத்தி முண்டை நான் இருக்கல என் புருஷன் அவசாரி மோனன்னு கேக்குற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? யார பார்த்து முண்டைன்ற? உன்னை பார்த்தான் சொல்ற. என் மச்சான் உசுரோட இருக்கும் போது போய் எப்ப இவளுக்கு தாலி கட்டுற தாலி நீதானே. ஏன் முகம் அப்படி போகுது? நீ கட்டி பிடிக்கும் போது என்னமோ இல்ல அரிக்குது உடம்பெல்லாம். அப்ப மட்டும் நல்லா புழு புழு இருந்துச்சா உனக்கு? இப்ப கட்டி பிடிக்கிற அரிக்கிது புடுங்குதுங்குவ. அன்னைக்கு நான் சொன்னும் போது கேட்கவே மாட்டேன்ட்டா. வந்துட்டால விருசம் பழம் அப்படியே மறி குழந்தை வாசமா அடிக்குதுண்டா. பாத்தெல்லாம் பாருங்க. மடல் வாழை. மடல் வாழையா? அங்க என்ன கருகி போன மாதிரி கிடக்கு மடல் வாழையா? எதுலடி போட்டுக்கிட்டு குறைச்சலா இல்ல? இந்த வியாதி வேற இருக்கா உனக்கு? அங்க புடிச்சுக்கோ, அதுலதான் ஷாக் அடிக்கும். இல்ல என் கால்ல குறைச்சலா இல்ல என் கையில குறைச்சலா இல்ல என் மண்டையில குறைச்சலா? அவன் மட்டும் பேசுறான், என்னை மட்டும் பொத்து பொத்து வாயாம பொத்துறான். நான் கட்டுன பொண்டாட்டிடி, நான் 1000 பேசுவேன். நீ சேர்த்துக்கிட்ட வப்பாட்டி முண்டா உனக்கு என்ன பேசுவாப்ல? ஊரு உலகமே காரிடுவோம் இதுல துப்போம். இவன் மட்டும் கட்டுன பொண்டாட்டி, நான் கட்டாத பொண்டாட்டியா? அப்புறம் நீ எப்படி பொண்டாட்டி? என் ஆசை மச்சான். வாடி பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி. ஏன் மச்சான் ஒரு மாதிரியா இருக்க? நீ போ மயிரு. அப்படியே பெரிய கீர்த்தி சுரேஷ் நினைப்பு. ஐயோ பாவம், அது பல்லுக்கு அதுக்கு எரச அடிக்குது. ஐயோ அந்த எரச எடுத்த முண்டாட்டி நீ பேருக்க பாரு. நல்லா துப்பு. நாட்டுல இது கூட கிடைக்காம சில பேர் தெரியும். ஐயோ கடவுளே, கல்லுக்கு புடவை கட்டினா கூட விட மாட்டியா இருக்கு. பொம்பளை அது மூஞ்சிய பாருங்க தாய். ஐயோ அப்பா,
அப்படியே பாருங்க, நீங்க 100 நாள் வேலைக்கு கொண்டு வர களை கொட்டு மாதிரியே இருக்கும். ஆம்பளைய நல்லா பாருங்க, இனிமேல ஒரு 45 நாளைக்கு உங்க மனைவி நினைப்பே வராது. பாவம், ஏன் அப்படி ஒரு சாபம்? மனைவி நினைப்பே வராது, ஏன் நினைப்பா வரும்? உன் நினைப்பு வந்து அம்மா காசுக்கு பிரயோஜனம் அவங்களுக்கு. கருமோ அது முடிய பாருங்க. ஆஹா, கூந்தல் கருப்பு குண்டியில சிவப்பு வாடையில போய் சேர்ந்துருவா. வரட்டுட்டி வள்ளியம்மா இன்னைக்கு. தங்கச்சி என்னை காப்பாத்த ஓடோடி வா. மச்சான், எனக்கு ஐயா செல்வராஜ் ஐயா சேர்மன் ஐயா அவர்கள் எனக்கு 5000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்குடி உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க? என்ன பண்ண? அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிறதே. ஆமா, இந்த பாவம் துரும்பா இருக்கு இல்ல. அதுல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நான் சந்தோஷப்பட மாட்டேன். இன்னும் 10000 ரூபாய் பாக்கி இருக்கு. ஏய், 15000 உன் கணக்கு? சென்னையில நடத்ததுக்கு 5000 ரூபாய், அவங்க ஊர்ல நடத்ததுக்கு 5000 ரூபாய், இங்க நடத்ததுக்கு 5000 ரூபாய், 15000 கொடுக்கணும். 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, இன்னும் 10000 ரூபாய் கொடுக்கணும். சொத்தை எழுதி கொடுக்க சொல்ற. போ நீ போய். அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, நன்றிகள், வணக்கம். அம்மா வணக்கம். பல முறை புட்டுக்குச்சி மாமா பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சி மாமா, அதை புடிச்சு இப்ப அடைச்சு வைக்க தாங்க வரலாமா? நேத்து இங்கே சமஞ்சதெல்லாம் புள்ள குட்டியோடு, அதை எனக்கு என்ன வாட்டுதையா சுட்ட சட்டி போடு. வந்தாங்க நீ பாரு, அந்த காலுனி போடு. நீதானே ராசா, என்னத்தான் பொடுச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தந்தா நித்தந்தா வச்சத்தான் கொஞ்சம் கொஞ்சம் கருத்த மச்சா, கஞ்சத்தான எதுக்கே வச்சா, பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சா. அப்பப்பா எப்பப்போ கருத்த மச்சா, கஞ்சத்தான எதுக்கு வச்சா, பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சா. வணக்கம்மா. கைய விட்டு பருப்பு எடுத்த. உனக்கு பருப்பு இருந்துட்டாலும் இருக்கிற இடமே தெரியல. வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டு விஜய், நல்லா இருமா. இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்க பாருங்க. ஆனா அம்மா, இந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காமா. இப்படி பைத்தியத்தோட வந்திருக்கமே நினைச்சு எனக்கு வயித்துல. உங்க அண்ணனுக்கு நான் தான் பொண்டாட்டி, இப்ப புதுசா இவ பொண்டாட்டின்னு என்ன இழுத்து போட்டுட்டு குத்துறாமா. அதுலயே நாத்தனா, வணக்கம் நாத்தனா. ஏய், நான் பிச்சு விடுவேன் நாத்தனா கித்தனா. நீனா இதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. நல்லா கேளுங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா நாத்தனான்ற நீ? எப்படி உனக்கு நாத்தனா? எந்த வகையில உனக்கு நாத்தனா, எந்த முறையில உனக்கு நான் நாத்தனா, எப்படி நீ நாத்தனான்னு கேட்க போச்சு? எப்படி சொல்லுவ விஜய்? இங்கிட்டு வா விஜய். அவ என் உயிர் தோழி, எத்தனை வருஷமா என் பக்கத்துல இருக்கா. நீ வா, நீ இன்னைக்கு நடி இப்படி வர்ற. என்னம்மா, நீங்க தானே கூப்பிட்டீங்க? வாங்க அப்படியே வருவே. எந்த இப்படி வா புள்ள. அடிச்சி இவ அதுக்கு மேல படுத்துறா. எப்படி எனக்கு நாத்தனான்னு என்ன சொல்ற? நான் மானாமணியே சொல்லுவேன் நாத்தனா. ஏய், மறுபடி நாத்தனா நீ அடிச்சு போடு. அடிச்சு விரல விடாதீங்க, கடிச்சு போடுவா. நாத்தனா எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இவர் ஏத்துனாரு, நீங்க நாத்தனார். இங்க போட்டுட்டு ஏத்தலாம், அங்க ஏத்துறாராம். மலர் கொடுத்தே மயிர புடுங்குன கை கொள்ளுங்க மலையே. போதும் போதும், மரியாதை இங்க வா. ஏய் நில்லு, உன் பேர் என்ன? கண்ணை குத்திடுவா. ஒட்டி சொல்ல முடியும். பேரு அமிர்தவல்லி. கைய முதல்ல விடுறி. ஜெயநாதனா. கைய விடுறி. அம்மாக்கு உயிர் தோழி, நான் கட்டி பிடிப்பேன், உன்னால முடியும். கைய விடு. அமுது கைய விடுறி. என்னடி பண்ண போறியப்ப? கையில என்ன பண்ண? நான் செய்யற மாதிரி இவ செய்ய முடியுமாமா? அவ அந்த நோக்கத்துல தான் வந்திருக்கா இன்னைக்கு. சாச்சா, யார பத்தி இப்படி சொல்ற? அமுதவல்லி ஓடுற வண்டியை துரத்திக்கிட்டு போய் ஏறி உட்கார போதா இல்ல சவாரி தான் பண்ண போதா இல்ல ஓட்டதான் போகுது? ஏய், நீங்கிட்டு போ. நாத்தனா இரு. அவன் மட்டும் உயிர். இப்ப நீ சொன்னி இல்ல, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏத்துனா நாத்தனாங்கிற எந்த வகையில? என்ன நாத்தனா? ஏய், இந்த சோழி என்ன நான் கூட அப்படி செஞ்சது இல்லையாடா? டேய் டேய், வள்ளி வேஷம் போட்டிருக்கேன்னு பேசாம இருக்கேன். என் குணம் தெரியாது ராதானே, சொல்லி வை. என்ன நாத்தனா? விடுத்தா முகத்தை அப்படியே பாவமா ஏதோ மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். அப்படி உன் கூடவே இருந்தா தெளிவா அப்படி இருக்கும். இப்படி போ சொல்லு. எப்போ உனக்கு கோவம் வருது? முதவே போட்டு புடிச்சு அமுக்கிறதுக்கு அப்புறம் ஏய் ஏய் சேலைய முதல்ல மேல போடுறி. மேல போடு. உங்கள மாதிரி ஒரு பொண்ணுதானே, அதனால கிட்டத்துல வந்தா தொட விட மாட்டேன்றீங்க. இல்ல பேசுடி. வரத்து ஓடுறீங்க. உங்க அண்ணனும் தொட. என்ன என்னன்னு முத பிரச்சனையை கேளு. இல்லன்னா அண்ணன் பார்க்க மாட்டேன், ஒண்ணே இங்க இருந்து விரட்டி விட்டுருவேன்.
முதவள்ளி உங்க மச்சான் நான் உங்க இப்படி நடிக்கிறாங்க சண்டாளங்க. நீ அழுக கூடாதுடா, டாக்டர் சொல்லியிருக்காரு. மாசமா இருக்காளா? இதுக்கு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? நக்குன மாதிரி இருக்கும். மாசமா இருக்காளா? 4 மாசம் முழுகாம ஏய் இல்லடி. தாத்தா, தாத்தா. ஏய் இருடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய் அழுகாத. சரி அழுகாத. நான் உன்ன அழுதே. ஐயோ அழுகுறா. சரி அழுகாத. கள்ளத்தொடர்பு. சரி அழுகாம என்னடி? தங்கச்சி, என்னடி வர போடா? தங்கச்சி, சாய பத்தமா தங்கச்சி. ஏய் உன் மனச கல்லாக்கிக்கிட்டு அப்படிதான் இருக்கும். இவளை நீ நாத்துனாவை ஏத்துக்கிறோம். இப்படி எங்கிட்ட திரும்பு. நான் உங்ககிட்ட உன் எதுக்காக முகத்தை வந்தேன் நாத்து? முருகா முகத்தை கொஞ்சம் க்ளோஸ் முருகன் கிடையாது, வேல்சாமி. சரி வேல்சாமி முகத்தை க்ளோஸ் அப் கொண்டு வாங்க ராதானனுக்கு. போயிருக்கான். இல்ல மைக்க விட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி வா. காணாமல் போடப்பட்ட அறிவிப்பு. எட்ட கூட ஏத்திருக்க. எந்த ஊர்லயாவது பப்புடு வேஷம் போடுற ஆளுக்கு மீச முயல் குட்டி மாதிரி இருக்குமா? உன் சௌரியத்துக்கு மீச வரைச்சுக்கிட்டு வந்த வெட்டி புடியா வெட்டி ஒண்ணு. ஒரே விஷயம், கோமாளி என்னவோ அந்த கேரக்டர் விட்டு நான் மாறவே மாட்டேன். அதுக்காண்டி மொசக்குட்டி மீச இங்கனே இருக்கும். எந்த ஊர்லயாவது வள்ளி இப்படி வருமா? ஜிம்முக்கு போன உங்கள மாதிரி இரு, என் தங்கச்சி வாக்குறேன். குழந்தை சார் 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. நீ வள்ளியா மகமாயா? ஏய் என்னடி என்னைய போட்டுட்டு ஏறறேன்? ஏ புருஷனை ஏற. ஏடி எதுக்கு தாண்டிங்க வந்தா எல்லாரும்? இவளே பச்சைக்கிட்டு என்னதம்மா பண்ண முடியும்? ஆறு போங்க. தங்கச்சி, தங்கச்சி ராசாத்தி, என்ன அண்ணே? நீ நாத்துனாவளை ஏத்துக்கிறணும். இல்லாட்ட நம்ம குடும்ப வாரிசை கலைச்சிட்டா நான் எங்கேயோ போவேன். அப்படி பார்க்க போனா எத்தனை நாத்துனாலதான் நான் ஏத்துக்கிறது. தூக்கி போட்டு அதல மிச்சம். முதவள்ளி, நம்ம குழந்தைக்கு எது ஆயிராப்ப? ஐயோ சோடா பாட்டில். உன் குழந்தை பிறக்கும் போது எந்த டாக்டர் ஆனா உங்க கலவையில புள்ள பிறந்தா அப்படித்தாண்டா இருக்கும் சண்டாளங்களா. இதுக்கு பிறக்கும் போது எப்படி இருக்குன்னு பாரு. இத மல்லாக்க படுக்க போட்டு டாக்டர் கத்தியோட இருப்பேன். எதுக்கு? பிரசவம் பார்க்க. இதுக்கு ஃபுல்லா வரும். எனக்கு சுகப்பிரசவம்னு சொல்லிட்டாரு டாக்டர். இரு, அது வெளியே வந்தோடனே பிள்ளை எப்படி இருக்கும்ன்ற உலகம் அதோட அழிஞ்சிரும். அதோட டாக்டர் கத்தியில கழுத்துறதுக்கு செத்து போய். அவ வெக்கப்பட்டுக்கிட்டே தெரியல. எதுக்கு இந்த வெக்கப்படுற? நீ சமைச்ச பண்ண மாதிரி வெக்கப்படுற. இதே நாத்துனா என் குழந்தைக்கு சீன்பால் வைக்கணும். அண்ணே சீன் அது அப்படி சொல்றது. குழந்தை பிறந்தோடனே சேனை தொட்டு வைக்கிறதுன்னு சொல்றது. ஏடா சீம்பா உண்மைதாண்டி. ஏன்டா கரவ மாடா? நீ பேசு ராதானே. எது? இந்த கைய புடிச்சே பேசாலே இது என்ன வழக்குன்னு சொல்லி போச்சா? அடி கிராப் வச்ச முண்டா போடி அங்கிட்டு. காட்டுமா. சொல்லி கொடுக்கறது ஒழுங்கா சொல்லி கொடு. அடி பாதகத்தை நீ அந்த ஏமாத்திட்டானே. அந்த புள்ள என்னைய கைய புடிச்சு பேசலாம். இப்படி பேசலாம். திரும்ப விஜி இந்த புள்ள இப்படி கட்டி பிடிச்சு கூட பேசலாம். அவ என் உயிர் தோழி. 2 பேரும் கட்டி பிடிக்கிறீங்களா? இந்த இளவட்ட கல்ல ஒண்ணும் பண்ணாதா? ஆஹா குத்தா. உனக்கு அது என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? சரி சரி சரி. ஒரு தங்கச்சி கிட்ட கேக்குற கேள்வியா? எது எனக்கு இல்ல, எனக்கு ஆனா நீ பேசுறதெல்லாம் ஊர்ல ஏத்துக்கிறாங்கன்னு பேசுற பாரு நீ. ஆமா, நீ பாடிட்டா தங்கச்சியை போய் பேத்தி ஒரு அளவுதே மூக்காந்தண்ட உடஞ்சு போகும். உன்னைய வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல இருந்து நாங்க தூக்கிட்டு வந்து வளர்க்கலன்னு நேரம் உள்ளாத பெரிய சிறு நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு மயவரு வெட்டி கிழிச்சு விடுவாரு. போனா போதுட்டு பேசாம இருக்கு. பரவாயில்ல ஒரியா இல்லங்கிறியா? நீ உங்களுக்கு அடி யாரு பாடுபடுத்தி உங்க வீடு நல்லா இருந்து போதுங்க. எங்க வீட்டுக்காரர் இது நாடகமா என்னயா? எங்க வீட்டுக்காரர் என் முன்னுக்கே திட்டாதீங்க நாத்துனா. ஓ பின்னுக்கு திட்டவா? எரிச்சல்ல இருக்க நீ போயிரு. இது மசர்ல ஓமத்தர வட வருது. நீ என்னத்தை வாங்கி கொடுத்து தொலைச்ச? ஓ மூத்தரம் தான். மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரங்கொத்தி பறவைகள் ஓசையிடுவதும். நீ வாய மூடி. ஆமா அவள் அதுகளோட சேர்ந்து ஒத்து உதுற பாரு நீ. எனக்கு சத்தம் கடிச்சு. என்ன சத்தம் கேட்டுச்சு? அந்த மரம் கொத்தி டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்துனத. உனக்கு நல்ல சத்தமே கேட்காது. அமுதா அமுதா போட்டுக்கிட்டு கும்முதா. வர்ணிக்கவா வேண்டாமா? யாரம்மா இவளையா? உங்க ரசனை இவ்வளவு போயிருச்சு. ஏன்டி நீ வேற? இந்த பாரு அதுவே அப்படிதான் சேர்ந்துக்கிட்டு தெரியுது. அது ரசனை எப்படி இருக்குது? என்னடா இப்படி ஆயிட்ட? சரி பொம்பளை கிடைக்கல என்ன பண்ணுவான் பாவம்? என்னதா? என்னடா? என்னடாவா? என்னடா என்னைய வச்சிட்டு அவளை போட்டுட்டு பண்றா? அப்புறம் இவங்க மரியாதை பேசாதடி. தாலியை கட்டி அவன் ஓவரையில வச்சு விடுவாரு. நீ தெரியுமில? ஓடி நாத்தறான்னு போட்டு ஏறு வந்த அம்மாவை. ஓடி என்கிட்ட. என்ன பாக்குறா? அவன் கிட்ட கிட்ட வந்து விஜய் மலை நீ அடிக்கிறது என்ன யானையில அடிச்சது மாதிரியா இருக்கு? நான் உன்கிட்ட அப்படி வரேனா? ஆனந்தராஜா தங்கச்சி சொல்றேன். ஒரு வள்ளியம்மான்னு மரியாதை இருக்கா அவளுக்கு? ஏன் வாய முடிக்கடி? எல்லாம் அங்க போகடி. நான் பரவ வெட்டிடுறேன். இதே எருமை மாடு கூட்டிட்டு போ. போ. தரத்திட்டு வாங்கம்மா தனியா. போ. பாத்தீங்களா? அடிச்சற செத்துருவேன். நான் இங்க நில்லு. காப்பாத்திட்டு இருக்கேன். ஒண்ணு நீங்க காப்பாத்த வேணாத்தா. நீங்க 3 பேர் சேர்ந்து எனக்கு தள்ளி விடாம இருந்தாலே போதும். இங்க வா. அந்த கொட்டை குச்சியை உடைச்சிடாத. இங்க வா. போனா போயிருவியா உடனே? வா அப்ப. போக கூடாது. தங்கச்சி ஒத்தையில விட்டு போக கூடாது. சரி வா. சந்திரமதி ஐயோ அரிச்சந்த் ஐயோ இவன்
போனோட போடில இங்க வா. கிளியே கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன, மகிழே பெண் மகிழே உன் மனச தந்தால் என்ன, கிளியே கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன, மகிழே பெண் மகிழே உன் மனச தந்தால் என்ன, ஆளாகி நாளும் மாத்து அதனால தூக்கம் போச்சு, ஏதேதோ ஏக்கமாச்சு வா 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 வா, தாளம் பூவ தலையில வச்ச தலைவலி உண்டாகும், வயசுக்கேத்த வைத்தியர் வந்தா தலைவலி குணமாகும். கூவன குயிலே தாவணி மயிலே புருஷே யாரடி, கூவன குயிலே தாவணி மயிலே புருஷே யாரடி, தேடி முத்தம் கொஞ்சம் அவன் மாமனோ, மலர் தேடி வந்தம் போடும் அவன் காமனோ, பூவாலே பந்தல் இட்டு பொருத்தத்தை ஓரம் கட்டு, கட்டில் மேல் கப்பம் கட்ட வா 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 வா, தாழம் பூவ தலையில வச்ச தளபதி உண்டாகு, வயசு கேட்ட வயிற்றில் வந்த தலைவலி குணமாகும். தள்ளிக்கு குள்ளிக்கு கும்மி அடிக்கிற தள்ளுக்கு வெள்ளையம்மா, இந்த மாமனுக்கு ஏத்த ஜோடி எங்கே இல்லையம்மா, தள்ளிக்கு குள்ளிக்கு கும்மி அடிக்கிற தள்ளுக்கு வெள்ளையம்மா, இந்த மாமனுக்கு ஏத்த ஜோடி எங்கே இல்லையம்மா, கும்மி பாட்டு பாடும் புள்ள புருஷே உனக்கு யாரு புள்ள, ஊருக்குள்ள காட்டுக்குள்ள கேடு புள்ள, ஐயா நீ எந்த ஊரு மூஞ்சி வாழத்தாரு சரியான திண்ட சோறு பழம்பூவ தலையில வச்சா தலைவலி உண்டாகும், வயசு கேட்ட வயசில் வந்த தலைவலி உண்டாகும், கிளியே கிளியே இது சபையில் வந்தால் என்ன, மயிலே மயிலே உன் மனச தந்தால் என்ன, கிளியே கிளியே இது சபையில் வந்தால் என்ன, மயிலே பெண் மயிலே உன் மனச தந்தால் என்ன, ஆளுளும் 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 அழகான பத்தி உங்களோட பெருந்தொல்லையா ஆடோலும் பாடுவது கேட்க வேறையா, நீ வள்ளியா இல்ல வாக்கிங் போறியா? இங்க உட்காந்துருக்க ஆளு கூட என்ன நினைச்சிட்டு எங்களை மட்டும் சொல்ற, நாங்க ஏதாவது மங்கு மங்குன்னு தவி ஏதாவது மக்களை விடாம வச்சிருக்க, வள்ளி ஆடணும், நான் விடவே மாட்டேன், என்னைய மட்டும் இது ஒண்ணு வள்ளி ஆட, ஏன் உசுருங்க கை தட்டுங்க ஜிங்க, சும்மா கிடையாது, தலைக்கு 200 முறை கூட்டு வரதே வரல வலிக்கும். என்னத்தா நீங்க ஆடுறதுக்கெல்லாம் சௌரியமா துணிமணி போட்டு வந்திருக்கீங்க, இத போட்டுக்கிட்டு ஆடினா கொஞ்சம் சிரமமா தெரியும். அப்ப வீட்டுக்கு போய் நைட்டியை மாட்டி வரியா? இதெல்லாம் ஒரு அண்ணன். சரி நான் மச்சானா வச்சுக்க. சரி வா. எதுக்கு மாமா ஆடுறதுக்கு நீ ஆடுற இந்த ஈர மண்ணு எனக்கு மச்சானா ஒரு பயவளை வேணாம். கோடை இடி முழங்கு கொட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு?
நீ இவளை கஷ்டப்பட்டு ஆடுற, இவ என்ன பண்றா வருமா? நல்ல மெதுவா தானே ஆடுறேன். ஆமா. அப்புறம் என்ன என்ன மெதுவா? என்ன பண்ண சொல்ற? ஏன் உட்காந்து தவண்டி அடிவேன் மெதுவா? என்னதானே பண்ண சொல்ற? 2 ஆட்டம் போட்டாலும் அப்படியே கோட்டை கிட்டி முழங்கு கொட்டு மேல கொடையிடி முழங்கு கொட்டு மேல கேக்கு. கழுத்துல ஒண்ணுமே இல்ல. நல்லா தானே ஆடுனேன். மருதமணி என்ன நீ ரொம்ப பண்ற. நான் அண்ணன் நீ குடுக்குற இடம் தான். அப்புறம் இடம் குடுக்குற கட்டி ஏறனா என்ன குடிச்சு யார் இடம் கொடுத்தது? அவன ஒரே அரண்மனை விட்டு துரத்துங்க. கோட்டை கிட்டி முழங்கு கொட்டு மேல கேக்கு. இந்த அக்கிரமத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். வேலுமலை சாரல் என்ன போடுற அத்தனா அப்புறம் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு. நீ போடி உள்ள. முனிவர்கள் வந்தார்களே, ஆனால் ஆசீர்வாதம் வாங்க என்ன கூப்பிடுங்க. நம்ம போயிரும் வந்துருக்கீங்க. ஒரு உள்பாவடை இல்லாம டிவி கவரை தூக்கி கட்டிட்டு வந்திருக்கேன். பார்த்து மெதுவா அடிக்காம